ஆண்டின் பொதுக்காலம் 15வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 11 அருள்வாக்குகள் 28 தொடக்கம் 30 வரை. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று வசனம் 30 வாசிக்கிறோம். எளிது என்பதை கிரேக்க வார்த்தையிலிருந்து சரியாக மொழிபெயர்த்தால் சரியாக பொருந்துவது என்று அர்த்தம். எனவே எளிது என்பது சரியாக பொருந்துவது. மரத்தச்சர்கள் நுகத்தை 2 மாடுகளுக்கும் இடையே உள்ள தூரத்தையும் கணித்து பிறகு அந்த மாட்டின் கழுத்திற்கு ஏற்றாற்போல் நுகத்தை செய்வர். இயேசுவும் ஒரு தச்சர்தானே. தச்சு வேளையில் கற்றதை மனித வாழ்வுக்கு பயன்படுத்துகிறார். உன் வாழ்வு என்ற வண்டியை இழுக்க நீ மட்டும் தனியாக இல்லை. நீ ஒரு நுகத்திலும் நான் மற்றொரு நுகத்திலும் இருந்து உன் வாழ்க்கை என் வண்டியை இழுக்கிறோம். எனவே நீ என்றுமே தனியாக இல்லை. வருந்தி பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய சுமை எளிதாக மாறும். எப்படி? நான் எவ்வாறு உங்கள் சுமைகளை அன்பினால் சுமக்கிறேனோ, நீங்கள் அன்பினால் எந்த பாரத்தையும் சுமக்க முடியும். யாராவது உங்கள் மீது சுமையை திணித்தால்தான் உங்களுக்கு அது பாரமாக தெரியும். சுமையை திணிப்பவர்கள் உங்கள் சுமைகளை சுண்டு விரலாலும் தொடமாட்டார்கள். ஆனால் அன்பால் ஒரு சுமையை ஏற்பவர்கள், என் இயேசு அன்பினால் என் சுமையை சுமக்க மற்றொரு பக்கம் இருந்து உதவி செய்கிறார். அன்பினால் சுமந்தால் எதுவும் சுமையாக தெரியாது. ஒரு அண்ணன் தன் மாற்றுத்திறனாளி தம்பியை பல ஆண்டுகளாக சுமந்து கொண்டு ஒரே வழியில் வந்து கொண்டிருந்ததை கவனித்த ஒருவர், தம்பியை இத்தனை ஆண்டுகளாக நீ சுமக்கிறாயே, அது உனக்கு சுமையாக தெரியவில்லையா என்று அவனிடம் கேட்க, இல்லை, என் தம்பி எனக்கு சுமையாக தெரியவில்லை. என்னுடைய தம்பி எனக்கு சுமையாக தெரிய வாய்ப்பே இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் எனக்கு அவன் சுமையாக தெரிய மாட்டான். ஏனென்றால் என் தம்பியை நான் அவ்வளவு அன்பு செய்கிறேன், அன்பினால் சுமக்கின்றேன் என்று சொன்னான். எனவே இயேசு நம் சுமைகளை ஆலயத்திற்கு திவ்ய நற்கருணைக்கு முன்பாக கொட்டுங்கள். இயேசு யாருக்கும் உங்கள் சுமையை வித்தைக்காரன் போல உங்களுக்கு இல்லாமல் செய்து விடுவேன் என்று வாக்களிக்கவில்லை. மாறாக ஆலயத்திலிருந்து நீங்கள் மீண்டும் இறக்கி வைத்த பாரத்தை அன்பையும் இரக்கத்தையும் பொழியும் ஆண்டவரிடம் வேண்டி பிற்பாடு அந்த சுமையை சுமக்கப் போகிறீர்கள். ஆனால் அதை இன்முகத்தோடு சுமக்கப் போகிறீர்கள். என் இயேசு என்னோடு இருந்து சுமக்கிறார். சுமப்பவரிடம் மண்டியிட்டு மன்றாடுவது என் சுமையை எளிதாக்கும். சுமப்பவருக்கு சுமையின் வழி தெரியும். எனவே இயேசுவுக்கு என் வழி தெரியும். அன்பினால் உந்தப்பட்டு நாம் எதையும் சுமக்க வேண்டும். எந்த மனநிலையோடு சுமக்க வேண்டும் என்பதையும் இயேசு இன்றைய நற்செய்தியில் கற்றுத்தருகிறார். என்னிடமிருந்து நீங்கள் 2 குணநலன்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று கனிவு, இன்னொன்று மனத்தாழ்மை. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். எனவே கனிவு அடுத்தவரோடு உள்ள உறவில் வளரச் செய்கிறது. மனத்தாழ்மை கடவுளோடு உள்ள உறவில் நம்மை வளர உதவுகிறது. எனவே மனத்தாழ்மையோடும் கனிவோடும் வாழ சில வழிகளை பரிந்துரைக்கிறேன். ஒன்று, உன்னை மட்டுமே சார்ந்திராதே, ஜெபத்தை சார்ந்திரு. எல்லாம் உன்னை மட்டுமே சார்ந்துள்ளது, கடவுளை அல்ல என்று எண்ணுவது எளிது. இறைவேண்டல் நமக்கு இந்த நேரத்தில் உதவி செய்கிறது. இறைவேண்டல் நம்மை சரியான மனநிலையில் வரச் செய்து சரியான வழியை காட்டி கடவுளோடு நம்மை இணைக்கிறது. அவர் நம் தந்தை, நாம் அவரை சார்ந்திருக்கும் குழந்தைகள். 2, உன் திட்டங்களை கடவுளிடம் ஒப்படை. லூக்கா 22:42 இயேசு சிலுவையை சுமக்க போகிறேன் என்பதை உணர்ந்து
கெத்செமனி தோட்டத்தில் மிகவும் துயருற்று அழுகின்ற வேளையிலே, என் விருப்பமன்று உம்முடைய விருப்பமே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய துன்ப வேளையிலும், நோயினுடைய கனாகணத்திலும், மற்ற நம்முடைய திட்டங்கள் தோல்வியுறும் போதும் நாம் கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். அது நம் திட்டங்களாக இருந்தாலும் கடவுள்தான் அதனை முடிவு செய்ய முடியும் என்பதனை உணர வேண்டும். 3. கனிவு என்பது ஒரு பலவீனம் அல்ல. இயேசு கனிவானவர், ஆனால் அது பலவீனமாக அவருக்கு காட்டப்படவில்லை. மாறாக எங்கே, எதை, எப்படி, யாரிடம் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த தைரியம் அவரிடம் இருந்தது. கனிவு என்பது ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள வலிமை. 4. குறுகிய பாதையை தேர்ந்தெடுக்க தாழ்ச்சி வேண்டும். தாழ்ச்சி என்பது குறைவாக நம்மை மதிப்பிடுவது அல்ல, மாறாக நாம் அடக்கமாக இருப்பது. எனவே குறுகிய வழி நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கின்ற வழி. அதனை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு தாழ்ச்சி வேண்டும். எனவே பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கின்ற இடம் இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் இதயம். இயேசுவின் இதயம்தான் நம்முடைய வீடு. ஆமீன்.